நான் 4 பேத்த வச்சிருக்கேங்க. எனக்கு 4 புருஷன். என் புருஷனை தாண்டி 4 கள்ள புருஷன் வச்சிருக்கேன். டிக்டாக்ல வந்து ஏன் உடம்ப பார்த்தாலும் எவன் வந்து போட்டோ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வளர்க்கணும், எவன் காசு வாங்கி திண்டானோ அவனுக்கு எனக்கு தான் யுத்தம் வந்து. யாருப்பா சொன்னது வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கை அப்படின்னு? என்ன சந்தோஷமான வாழ்க்கை, தண்ணி தம்மு வேற லெவல், சும்மா நடிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். என்ன வாழ்க்கைடா இது இல்லையா? ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஒரு சில தருதலைகளால் உண்மைக்குமே கஷ்டம் வந்தாலும் நியாயம் என்றது கிடைக்காது. நியாயம் என்றது யாருக்கும் கிடைக்காது. நினைச்சு கூட பார்க்க தேவையில்லை நியாயம் அப்படின்றது. ஏன் சொல்லுங்க, இப்போ பாருங்க, தண்ணி தம்மு ஆட்டம் சரக்கு எது வேணாலும் பண்ணலாம். இது எது பண்ணினாலும் என்ன நடக்கும்? யாரும் கேட்க போறது இல்லை. இது வந்து ஒரு சிலர். அடுத்தது லைவ். இப்போ இதே இன்னொரு நல்ல ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்ல, உடனே இப்போ போலியில் வருவாங்க வரைஞ்சி கட்டிக்கிட்டு. இவங்களுக்கு கடைக்கு போகிறவங்க, இவங்களுக்கு தூக்கி கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்களா, வருவாங்க. அப்படின்னா சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா, தம் அடிக்கக்கூடாதா, தண்ணி எடுக்கக்கூடாதா, அதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. அது வரும். அதே மாதிரி இப்போ இதே லைவில் ஊருலகம் பார்க்கத்தான் லைவ் போட்டிருக்காங்க. அது தப்பு கிடையாது. அதை பற்றி நாம் விமர்சித்து பாருங்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு யூடியூப்பில் போட்டோன்னு அந்த யூடியூப்காரனுங்க உடனே நம்மளை விற்று பொழப்பு நடத்துகிறானுங்க, பொம்பளைங்களை விற்று தான் பொழப்பு நடத்துகிறானுங்க. நீங்கள்லாம் சரியாக இருந்தால் நாங்கள் எதுக்கு உங்களை வச்சு பொழப்பு நடத்தணும்? இப்போ உண்மைக்குமே இந்த மாதிரி ஆட்டம் போடக்கூடிய பெண்கள் 1000க்கு 10 பேர் தான் இருப்பாங்க. வெளிநாட்டில் 1000க்கு 10 பேர். அதுவும் வெளியில் இருக்கிறவங்களில் ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. வெளியில் இருந்தாலும் ஜெனுவினா தன்னுடைய குடும்பங்களுக்கு ஏற்றாற் போல தன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு சிலர் 1000ல் 10 பேர். ஆனால் அந்த 1000ல் 990 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லபடியாக ஒழுக்கமாக ஒரே வீட்டுக்குள்ள இதோ ரோட்டை பார்க்குறதே அந்த குப்பையை வீச போகும்போது தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அவ பேரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. சோஷியல் மீடியாக்களில் நான் சில வீடியோக்களை அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், நிச்சயமாக பாருங்கள். அந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பதில் கொடுங்க. சோஷியல் மீடியாக்களில் பேசுகிற சில பேச்சுக்கள், நடைமுறைகள், நான் அப்படித்தான் வருது வீடியோ பின்னால் பாருங்கள். இல்லை, இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டா இவங்கெல்லாம் ஹீரோயின் ஆகிடுவாங்க, இவங்களெல்லாம் மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்றது எண்ணம் இவங்களுடைய. ஆனால் அதே வீடியோவை பார்க்கக்கூடிய சில முட்டாள்தனமான ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இதே நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது ஒரு சகோதரர் பேசுகிற வீடியோ. இந்த ஃபோனில் இருக்கோ தெரியல, இதில் இல்லை. ஒரு சகோதரர் பேசுகிற வீடியோன்னு நான் போட்டிருந்தேன் ரீசெண்டாக. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர் சொல்கிறாரு, நீங்கள் சில கருத்துக்கள் வந்து முரண்பாடானதாக இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் உண்மை. அவர் சொல்கிறது, தலையில் ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு ஆடுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க. அவர் சொல்கிற கதைகள் ஒரு சில கதைகள் 100க்கு 100% உண்மை. ஏன்னா நீங்கள் செய்கிற தவறு அந்த மாதிரி இருக்குது. சமூக சீர்கேட்டில் மெயினாக இப்போது எங்களுடைய பெண்கள் சிலர் செய்யக்கூடிய தவறுகள் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்குது. ஒரு சிலருக்கு வந்து அதால் அவப்பெயர், சரியா? அதை பார்த்துட்டு இப்போ ஏதோ துக்கம் கஷ்டம் என்று வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் இவனுங்க பொய் சொல்கிறாளுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைந்தா ஆட்டம் பாட்டம் குடி கூத்து கும்மாலோண்டு வெளிநாட்டுக்கு போனாலே ஜாலி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில முட்டாள்தனமானவங்கள் நினச்சி கொள்வாங்க. அதே போல் இதை பார்க்கக்கூடிய சில சமுதாயம், அடடா வெளியில் இப்படி ஒரு வாழ்க்கையா, இதுங்க ஏதாவது ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து எப்பயாவது வருஷத்தில் ஒருக்கா கூட சிலருக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை. வெளியில் போனால் அவ்வளோ ரிஸ்க்கு, அவ்வளோ கஷ்டம்,
சில டைம்ல சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுவானுங்க. ரூம் தாரேன் வந்து இருக்கிறியா அப்படின்னு கேட்பானுங்க, கூட இருக்கிறியா பச்சை பச்சையா கேட்பானுங்க. அதெல்லாம் தாங்கணும். சில நேரங்களில் அதையும் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். சில நேரங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வரும். வேலைக்கு போட்டால் சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு தான் இவங்களும் வெளியில் இருக்கிறது. ஆனால் என்ன, நாங்கள் வெளியில் இருக்கிறோம், ஜாலியாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பந்தாவாக காட்டிக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி வெளியில் இருக்கிற வேலையெல்லாம், வெளியில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு சுலபமான வாழ்க்கை இல்லை. அவ்வளோ சுலபமாக அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு இவங்களால் வரவும் முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கூத்தடிக்கிறது இல்லை. தான் உண்டு தன்னை வேலை ஒன்றுன்னு சம்பளத்தை உழைச்சோமா, மாதம் மாதம் வேலைக்கு போனோமா, வந்தோமா, நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கினோமா அப்படின்னு இருப்பாங்க. சில இந்த மாதிரியான வார்த்தைகளை விட முடியாது பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அடடா சொர்க்கண்டா, இந்த நரகத்தில் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோமே, இதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சொர்க்கம். வளைச்சி பாதுகாப்பு, ஏதோ டைமுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக தூங்கி எழும்பி நல்லபடியாக நிம்மதியாக எந்த ஒரு சீரழிவும் இல்லாமல் நூலில் பாதுகாப்பாக இருக்கிற பட்டம் மாதிரி. இதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு வெளி வாழ்க்கையை தேடி பாஞ்சு போனாலோ ஓடி போனாலோ கடைசியில் கை நூலாக இருந்த பட்டம் தான். அங்கே சிக்கி இங்கே சிக்கி அதில் சிக்கி இதில் சிக்கி கடைசியில் சின்ன அபிநமாகி போய் தான் நிற்கணும், எதுவுமே இல்லாமல். இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்பாடுகளை நம்பி வெளியில் போகிறவங்களுக்கும் கடைசியில் இதுதான் நிலைமை. சிந்தித்து செயல்பாடுங்க. இப்போ கடைசியில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கே புரியும். எனக்கு இந்த கதையெல்லாம் தேவைப்படாது. எந்த கதை எனக்கே தேவைப்படாத விஷயம் வந்துட்டு என்னென்னு சொன்னால், இந்த டிக்டாக்ல வந்து ஏன் உடம்பை பார்த்தோனோ, ஏவன் வந்து போட்டோ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொண்டு இறக்குனானோ, எவன் காசு வாங்கி திண்டானோ அவனுக்கு எனக்கு தான் யுத்தம் வந்துட்டு. அவனுக்கு எனக்கு மட்டும்தான் யுத்தம். சரியா? என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த கதை ஒன்றுமே தேவைப்படாது. இந்த டிக்டாக்கால வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க வந்துட்டு, இந்த குழந்தை பிள்ளையில கொண்டு வந்து சீரழிச்சிருக்காங்க இந்த டிக்டாக் வலைதளத்தில். எனக்கு அதெல்லாம் நியாயம் கிடைக்கணும் வந்துட்டு. நியாயம் கிடைக்காம கூட ஒருத்தர் கூட மாட்டேன் நான் வந்துட்டு. இந்த கெட்டவனை வந்து அடிக்கி திறத்துல நான் இல்லைன்னு பாரு, நான் கூடிய சீக்கிரமா வந்துட்டு எத்தனை பெண்ணுக்கு பிள்ளையில கொண்டு போயிடும் கேவலப்படுத்திருக்காங்க. அப்ப கூட கண்டெல்லாம் வந்து எங்க போச்சு வந்துட்டு. எனக்கு என்னைய பத்தி எனக்கே கவலை இல்லை, உங்களுக்கு எதுக்கு கவலை என்னைய பத்தி வந்துட்டு. எனக்கு இந்த கதை தேவையில்லை. எனக்கு நீதி வேணும், அளவுதான் சொல்றேன். நீதிக்காக எந்த இலக்கியாவும் போகணும் வந்துட்டு, அதுதான் சொல்றது. நான் 4 பேத்த வச்சிருக்கேங்க. எனக்கு 4 புருஷன். என் புருஷனை தாண்டி 4 கள்ள புருஷன் வச்சிருக்கேன். பொம்பளை நாளே 4 புருஷன் 3 புருஷன் வச்சிருப்பாளுவோ. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பொண்ணுக்கும் கள்ள புருஷன் இல்லாமலாம் இருக்காது. அந்த மாதிரி எனக்கு இருக்கு. என் வீட்டுக்கார் இல்ல, அதனால அந்த 4 பேத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சாகணும். இன்னைக்கு தான் உண்மையை உடைக்க போறேன். இந்த வியூஸுக்காக சப்ஸ்கிரைபுக்காக சொல்ல, உண்மையிலேயே 4 புருஷன் பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஒருத்தண்டையும். அதனால ஒரு 2-3 பேரை வந்து அப்பப்ப செப்பரேட்டா வர வச்சு தேப்பேன். இப்போதைக்கு 4 பேரை வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அவங்களெல்லாம் ஒட்டுக்கா ஒரே நேரத்துல வச்சு தேப்பேன். ஏன் அடிக்கடி ஒருத்தவங்க வந்துட்டு போறாங்க, அவங்களையும் பர்மனண்டா வச்சுக்கலாம்னு உங்களுக்கு தோணும். அதாவது வந்து நம்ம வலியை போக்காத புருஷன்லாம் என்ன புருஷன், அதனால அப்பப்போ வர வைப்பேன். வலியை தீத்தாங்கன்னா வச்சுப்பேன், வலியை தீக்கலன்னா தூக்கி தூர போட்டுருவேன். அந்த மாதிரி 4 பேர் பர்மனண்டா இருப்பாங்க.